ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். மின்னணு பொருட்கள் உற்பத்திக்கு மூலப்பொருட்களாக விளங்கும் செமி கண்டக்டர் கொள்கையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் பாலவேற்றியில் வழங்கும் கூடுதல் விவரங்களை காணலாம். செமிகண்டக்டர் என்பது எலக்ட்ரானிக்ஸ் உலகில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. கையில் இருக்கிற கைபேசியிலிருந்து என்ன பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்க கேமரா வரையும் அனைத்துமே இந்த செமிகண்டக்டர்ல தான் இயங்குற ஒரு சூழல் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு செமிகண்டக்டர் கொள்கை 2024 அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுல நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. குறிப்பாக செமிகண்டக்டர் கொள்கையை பொறுத்தவரை 2020 ஆண்டிலேயே தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியிருந்தாலும் அதுல சில குறைபாடுகள் இருந்தது. குறிப்பாக விண்வெளித்துறை மற்றும் ரினியூவபிள் எனர்ஜி என கூறப்படுகின்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள், ட்ரோன், ஆட்டோமொபைல் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் போன்ற தயாரிப்புலையும் செமிகண்டக்டர் போன்ற அந்த எலக்ட்ரானிக்ஸ் சிப்ஸ் ஒரு முக்கியமான ஆதாரமா இருக்கு. எனவே இப்போ அவங்க கொண்டு வந்திருக்க கொள்கையில எல்லாமே உள்ளடக்கி இருக்கிறதாக இருக்குது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக பொறியாளர் விக்னேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த செமிகண்டக்டர் கொள்கை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? செமிகண்டக்டர்ங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு? கண்டிப்பா சார். ஆக்சுவலா இப்போ இங்க எங்களோட ட்ரோன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ வரையும் நாங்க தேவையான செமிகண்டக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை நாங்க இப்போ இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப இனிஷியேட் பண்ற பாலிசினால இந்த செமிகண்டக்டர்ஸ்லாம் நாங்க இங்கிருந்தே ப்ரொக்யூர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம எங்களுடைய தேவைங்கிறது அதிகமா இருக்கு. ஏன்னா மக்களுக்கு பிளஸ் ஃபார்மருக்கு இதெல்லாம் பெரிய அளவில் தேவைப்படுது. ஸ்பெசிஃபிக்கா அந்த ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மருந்து தெளிக்கிறதுக்கும் சரி, பிளஸ் அவங்களுடைய ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்றதுக்கும் சரி, இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரோன் பெரிய அளவில் தேவைப்படுது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கர் நம்மளால ஸ்ப்ரே பண்ணிட முடியும். ஆனா மேனுவலா அவங்க ஃபார்மர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் எடுக்கும் அதை பண்ணி முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூ அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்படும். அதனால இந்த ட்ரோன்ஸுக்கு தேவையான செமிகண்டக்டர்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க இங்கே எடுத்துக்க முடியும். பிளஸ் ஒரு சாதாரண இப்போ வரையும் நாங்க யாரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இருக்குன்னா இம்போர்ட்டட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க இங்கே நம்ம இனிஷியேட் பண்றதுனால இங்கே தான் எங்களை ப்ரொக்யூர் பண்ணிக்க முடியும். கோவிட் காலகட்டத்தில் தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் நிறைய அந்த செமிகண்டக்டர் பற்றாக்குறையினால சில மேனுஃபேக்சரிங் நடக்காமே கூட இருந்தது. இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி இடர்பாடை சந்திச்சிருக்கீங்களா செமிகண்டக்டர் இறக்குமதி பற்றாக்குறையினால? கண்டிப்பா சார். ஆக்சுவலா செமிகண்டக்டர்ஸ் எங்களால இம்போர்ட்டே பண்ண முடியல. ஏன்னா இப்போ எங்களுக்கு பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுடைய ஓன் இண்டிஜினியஸ் 60-70% எங்களுடைய ஓன் இண்டிஜினியஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு செமிகண்டக்டர்ஸ் கம்பல்சரி தேவைப்படும். அப்ப தேவைப்படுறது போது நாங்க இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இம்போர்ட் பண்ணும்போது என்னென்னாச்சு, கோவிட் டைம்ல ஃபுல்லா எல்லாம் பேண்டுங்கிறதுனால எங்களால இம்போர்ட் பண்ண முடியல. அப்போ எங்களுடைய நாங்க எங்ககிட்ட என்ன ரிசோர்ஸ் இருந்ததோ அதை வச்சு மட்டும் தான் எங்களால சர்வே பண்ண முடிஞ்சது. ஒட்டுமொத்தமாக செமிகண்டக்டர் என்பது தற்போதைய நவீன யுகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது. அனைத்து விதமான ஒரு செயல்பாடுகளுக்கும் செமிகண்டக்டர் தான் ஒரு இதயம் போன்ற ஒரு சூழல்ல இருப்பதனால இந்த செமிகண்டக்டர் கொள்கைகள் வகுத்திருப்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. நிறைய சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக யாரு செமிகண்டக்டர் தொழிற்சாலையை நிறுவ விரும்புகிறார்களோ அவர்களுடைய முதலீட்டு மூலதன தொகையிலிருந்து 50% அளவிற்கு குறைத்து சலுகைகள் வழங்கப்படும் என கூறப்பட்டிருக்குது. மேலும் செமிகண்டக்டர் உற்பத்தி தொடர்பான பயிற்சியில ஈடுபட மாணவர்கள் யாராவது விரும்பினாங்க அப்படின்னா அவர்களுக்கு மாசம் 10,000 ரூபாய் அளவிற்கு இந்த சப்சிடி மாதிரியான சலுகைகள் வழங்கப்படும் என்றும், அண்ணா பல்கலைக்கழகம், ஐஐடி போன்ற பல்கலைக்கழகங்கள் மூலம் ஐடிஐ மாணவர்களுக்கு செமிகண்டக்டர் உற்பத்தி தொடர்பான பயிற்சியில ஈடுபடுறதுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்குது. மேலும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரை ஒட்டியுள்ள பல பகுதிகளிலும் செமிகண்டக்டர் தொழிற்சாலை அமைப்பதற்கான ஒரு சாத்தியங்கள் உருவாகி இருக்கிறது. செமிகண்டக்டர் தொழிற்சாலை அமைக்கும் இடங்கள்ல நீர்நிலைகள் நிறைந்திருக்க வேண்டும். நீர் மூலாதாரங்கள் அவசியம். எனவே நீர் மூலாதாரங்கள் உள்ள பகுதிகளில் செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை நிறுவுவதற்கான ஒரு முயற்சியும் இந்த கொள்கையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 28 பக்கம் கொண்ட இந்த செமிகண்டக்டர் கொள்கை என்பது வருங்கால நவீன தமிழகத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கொள்கையாக இருக்கும் என கூறப்படுகிறது. ஏனென்றால் இவ்வளவு நாட்களாக நாம் ஜப்பான், கொரியா, தைவான் போன்ற நாடுகளில் இருந்து தான் செமிகண்டக்டர் இறக்குமதி செய்தும் நிலையில நாம் தமிழகத்திலேயே செமிகண்டக்டர் உற்பத்தி மேற்கொள்ளும் போது ஆட்டோமொபைல், பாதுகாப்புத்துறை, விண்வெளித்துறை, மருத்துவ உபகரணங்கள் துறையில மிகப்பெரிய ஒரு ஊட்டமாக இருக்கும் என கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.